வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கேஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர், திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு எஸ் பாலாஜி அவர்கள். வணக்கம். வணக்கம். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை பற்றிய சர்ச்சை தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல எல்லா இவிஎம்முக்கும் விவிபேட் மெஷினை கனெக்ட் பண்ணி அது மூலமா வாக்குகளை எண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சமீபத்துல த வயர் அப்படிங்கிற ஒரு இணையதளத்துல வந்த ஒரு இன்டர்வியூல அந்த இன்டர்வியூ கொடுக்கக்கூடிய நபர் என்ன சொல்றாருன்னா, அந்த விவி பேட்டே மேனிபுலேட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் முன்வைக்கிறாரு. நீங்க அந்த இன்டர்வியூவை பாத்தீங்களா? இந்த இவிஎம் மெஷினை எப்படியெல்லாம் மேனிபுலேட் பண்ண முடியும் அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. முதலில் இந்த இவிஎம் வேண்டாம், பழைய நடைமுறையே வேண்டும் என்று சொல்வதில் ரெண்டு மிக மிக முக்கியமான அடிப்படை இருக்கிறது. நிறுவப்பட்ட விஷயங்கள் இருக்கு. என்னன்னா ஒரு ஜனநாயகம் என்பது நேரடியாக மக்கள் வாக்களிக்கிறார்கள் என்று சொன்னால் யாருக்கு வாக்களிக்கிறார்கள் எந்தவித ஐயமும் இன்றி நான் இவருக்கு தான் ஓட்டு போட்டேன்றதை நான் கோரிலேட் பண்ணிலாம் தெரிஞ்சுக்கூடாது. நான் இதுல போட்டேன், இதுல போச்சு, இப்படி போச்சுலாம் தெரிஞ்சுக்கூடாது. நேரடியா எனக்கு தெரியணும். இதுதான் ஜனநாயகத்தினுடைய மிகப்பெரிய அடிப்படை. அதற்கு இந்த இவிஎம்ல வாய்ப்பு இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு கண்ட்ரோல் யூனிட்ல போய் பேலட் யூனிட்ல போயிட்டு நீங்க அழுத்துறீங்க. நீங்க அழுத்துறது ஒரு யூனிட், அது டிரான்ஸ்பர் ஆகுறது ஒரு யூனிட். நான் ஒருத்தர்கிட்ட பணம் கொடுக்க சொல்லி உங்ககிட்ட கொடுக்கறது வேற, நானே பணத்தை கொடுக்கறது என்ஷூர் பண்றது வேற. நீங்க சரியாவும் கொடுக்கலாம், கொடுக்காம போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அப்ப இந்த மாதிரியான ஒரு ஐயப்பாடு இந்த சிஸ்டம்ல வருதுன்றது ஒண்ணு. அப்போ மக்களுக்கான தெளிவு இல்லாம ஓட்டு போடுறவங்களுக்கு தான் போய் சேர்ந்துதான் தெரியலன்றது ஒண்ணு. ரெண்டாவது, எந்த விதமான இது போன்ற அறிவியல் ரீதியாக கண்டுபிடிக்கப்பட்ட சாதனங்கள், குறிப்பா டெக்னாலஜியே அதை டேம்பர் பண்ணலாம், இல்லை அதில் என்ன வேணா பண்ணலான்றது ஒரு சயின்ஸ். டெக்னாலஜின்றது ஒரு சயின்ஸ். அது அட்வான்ஸ்மெண்ட்டுக்கு உட்பட்டது. அதை உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றது ரொம்ப அடிப்படை. அப்ப இந்த ரெண்டுத்தையும் பொருத்தி பார்க்கும்பொழுது இந்த இவிஎம் என்பதே நடைமுறையில ஒத்து வராது. இவ்வளவு பெரிய ஜனநாயகத்துல மக்கள் ஜனநாயகத்தை நிறுவனம் அப்படின்னா இது எடுபடாது அப்படின்றது தான் அடிப்படை. நீங்க சொன்ன அந்த நேர்காணலை பார்த்தேன். ஆனா அதுல ரெண்டு விஷயம். ஒண்ணு என்னன்னா, அவர் அந்த நேர்காணல் கொடுத்தவரே கூட இதை மேம்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை சொல்லியிருக்காரு. அது சரியா இருக்கலாம் டெக்னிக்கலா. பட் அகைன் அவரே ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இது 1977 உருவாக்குன ஒரு மிஷின். நீங்க ஒரு காலகட்டத்துல ஒரு மிஷினை உருவாக்குறோம்னா அந்த காலகட்டத்துக்கு அது பொருந்தியதா இருக்கும். காலம் நகர 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 டெக்னிக்கலான விஷயங்கள் வர வர அதற்கான இன்புட்ஸ் சேர்த்து அதை அப்டேட் பண்ணணும். இப்ப அவர் சொல்ற மாதிரி இன்னைக்கு சூழல்ல அவர் சொல்ற விஷயங்கள்லாம் பண்ணா இன்னைக்கு அப்டேட் ஆயிடும். மறுபடியும் இதுக்கான அப்டேஷன் தேவை. அப்ப இது எதுக்கு இந்த மாதிரியான ஒரு அப்டேஷன்ஸ்க்கு நம்ம போக வேண்டும் என்று கேள்வி இருக்கு. இப்ப அவரே அதுல சொல்றாரு, இந்த மிஷின் உருவாக்கப்பட்ட காலத்துல வைஃபை இல்ல, இந்த மிஷின் உருவாக்கப்பட்ட காலத்துல இன்டர்நெட் கிடையாது, இந்த மிஷின் உருவாக்கப்பட்ட காலத்துல மற்ற இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்ப ரீதியான விஷயங்கள்லாம் இல்லைன்றாரு. அப்போ இந்த அப்டேஷன்ஸ்லாம் இல்லாம நம்ம எப்பவுமே போல வாக்குச்சீட்டு என்கின்ற ஒன்றை தொடர்ந்து நடைமுறையில கொண்டு வந்தாலே இந்த சிக்கல் இருக்காது என்பதாகத்தான் பார்க்கிறேன். அதனாலதான் இவிஎம் வேண்டாம், நம்ம வாக்குச்சீட்டு வேண்டும் என்பதாக நம்ம பார்க்கிறோம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, எலெக்ஷன் கமிஷன் ஒரு பக்கம் சேலஞ்ச் பண்றாங்க. இவிஎம்ஸ் ஹேக் பண்ண முடியாது, இவிஎம்ஸ் மேனிபுலேட் பண்ண முடியாது. அப்படி முடியும்னா அதற்கான ப்ரூஃப் கொடுங்க அப்படிங்கிற அளவுக்கு எலெக்ஷன் கமிஷன் ஒரு பக்கம் சொல்றாங்கன்னு பாக்குறோம். இன்னொரு பக்கம் தீவிரமாக இந்த விஷயத்தை அரசியல் கட்சிகளே முன்னெடுக்க தயங்குகிறார்களோ அப்படின்னு தோணுது. ஏன்னா உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, ஒரு பார்ட்டி ஜெயிச்சிருச்சுன்னா அங்க யாரையுமே இந்த இவிஎம் பத்தியோ இல்ல இதுல இருக்கக்கூடிய முறைகேடு பத்தியோ பேசுறது இல்ல. உதாரணத்துக்கு 2021 தேர்தல்ல இங்க திமுக ஜெயிச்சிட்டாங்க. அப்ப இவிஎம் பத்தி பெருசா பேசல. வரக்கூடிய 2024 தேர்தல்ல ஒருவேளை காங்கிரஸ் பெரும்பான்மையோட ஜெயிச்சு வந்ததுன்னா அப்பவும் இவிஎம் பத்தி யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. ஆனா பாஜக ஜெயிக்கும் பொழுது மட்டும் இந்த இவிஎம் பத்தி தீவிரமா பேசக்கூடிய ஒரு பேட்டர்னை நம்ம பாக்குறோம். இது சரியான ஒரு விஷயம் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, இப்ப என்னை போன்ற இப்ப நானே கூட ஜெயிச்சிருக்கேன். இப்ப சட்ட தேர்தலில் ஜெயிச்சிருக்கேன். நான் இவிஎம் நான் தேர்தலுக்கு முன்னாடியே எதிர்த்தேன், தேர்தலுக்கு பிறகு எதிர்த்தேன். நீங்க இந்த ஹேக் பண்ண முடியாதுன்றதுக்கும் மேனிபுலேட் பண்ண முடியாதுன்றதுக்கும் ஒரு சின்ன வேறுபாடு இருக்கு. ஹேக்கிங்ன்றது நீங்க மொத்தமாவே ஒரு மிஷினை கண்ட்ரோல் எடுத்து நீங்க நினைச்ச நேரத்தில் நினைச்சதை செய்யக்கூடியது ஒரு ஹேக்கிங். மேனிபுலேஷன்றது ஒரு குறிப்பிட்ட பணியை மட்டும் செய்யறதுக்கான ஒரு டிசைன் பண்றது மேனிபுலேஷன். இப்ப தேர்தல் ஆணையம் இதை ஹேக் பண்ண முடியாது. அதுக்கு காரணம் இது எந்த விதமான வைஃபையோ இல்லை இது மாதிரியான விஷயங்களோ அதை கனெக்ட் பண்ண முடியாதுன்னா ஓகே, ரைட். ஆனா மேனிபுலேஷன் நடக்கும் என்பதற்கான சாத்தியக்கூறுகளை, மேனிபுலேஷன் நடக்கிறதுக்கான உறுதியான அறிவியல் ரீதியான வாதங்களை நாம எடுத்து வைக்கல, பொலிட்டிக்கலா இருக்கவங்க எடுத்து வைக்கல.
எந்த விதமான அரசியல் சார்பும் அரசியல் பின்னணியும் இல்லாத டெக்னிக்கலா இருக்கக்கூடியவர்கள். இன்னும் சொல்ல போனா ரொம்ப இப்ப நீங்க சொன்ன நேர்காணல்ல கலந்துகிட்டவர் வந்து மிகப்பெரிய ஒரு மென்பொருள் நிறுவனத்துடைய சிஇஓவா இருந்திருக்காரு. ஒரு மிகப்பெரிய ஒரு அறிஞர். இவர்கள் எல்லாம் முன்வைக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டு ஏன் வந்து நீங்க பண்ணக்கூடாது? அதற்கான அடிப்படையா என்ன சொல்றாங்கன்னா மேனிபுலேஷன்ஸ்க்கு. இப்ப இன்னொரு விஷயம் இதுல ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு தேர்தல் முடிவை மாத்தணும்னா அந்த தேர்தல் முடிவு அந்த தேர்தல் தொகுதியில் இருக்கக்கூடிய எல்லா மிஷினையும் நீங்க மேனிபுலேட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நீங்க வந்து உதாரணத்துக்கு வந்து இப்ப ஒரு தொகுதியில வந்து 300 வாக்குப்பெட்டி இருக்கு அப்படின்னா 300 இவிஎம் இருக்கு அப்படின்னா 300 இவிஎம்லயே நீங்க மேனிபுலேஷன் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நீங்க வந்து அங்க டிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் கேண்டிடேட்டுக்கும் செகண்ட் கேண்டிடேட்டுக்கும் டிஃபரன்ஸ் பர்டிகுலரா ரொம்ப நெருக்கமா இருக்கிற இடத்துல ஈவன் ஒரு 2% ஓட்ஸ் 3% ஓட்ஸ் 2% ஓட்ஸ்னா வந்து 2 லட்சம் ஓட்டு இருந்ததுன்னா 4000 ஓட்டு 3 லட்சம் ஓட்டு இருந்ததுன்னா 6000 ஓட்டு. இந்த 6000 ஓட்டை வந்து நீங்க ஒரு பக்கம் திருப்பினீங்கனாலே மேனிபுலேஷன் பண்ணீங்கனாலே போதும். இப்ப நீங்க வந்து 2% திருப்பறதுக்கு நீங்க ஒரு தொகுதி முழுக்க இருக்கிற மிஷினை வந்து நீங்க கை வைக்க வேண்டாம். நீங்க வந்து 4000 ஓட்டுனா இட் அமௌண்ட்ஸ் டு 2 or 3 பூத்ஸ். 300 பூத்துல 3 பூத்துல கை வச்சா போதும். 300 பூத்துல இல்ல ஒரு 4 பூத்துல கை வச்சா போதும். மேனிபுலேஷன் பண்ணா போதும். அப்ப ஏன் எப்படி மேனிபுலேட் பண்ண முடியும் அப்படின்றாங்க. இப்ப அதற்கு வந்து அவங்க வந்து தொழில்நுட்ப ரீதியா சொல்றாங்க. வாக்கு போறவங்க என்ன பண்றாங்க? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அந்த வாக்கு செலுத்தக்கூடிய அந்த இயந்திரம் அதை வந்து பேலட் யூனிட் என்று சொல்கிறார்கள். அதுல வந்து அழுத்துறாங்க. அழுத்தின உடனே என்ன ஆகுதுன்னா ஒயர் மூலமா கனெக்ட் ஆயிருக்கு. இது போய் கண்ட்ரோல் யூனிட்டுக்கு போய் மாறுது. முடிஞ்சு போச்சு. இப்ப நீங்க வந்து தேர்தல் ப்ராசஸ் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு அந்த கண்ட்ரோல் யூனிட்டை தான் வந்து சீல் பண்ணி இதெல்லாம் எடுத்து வச்சிடுறாங்க. பேலட் யூனிட்டை எடுத்து வச்சிடுறாங்க. கண்ட்ரோல் யூனிட்டை சீல் பண்ணி அதை தான் கொண்டு வந்து எண்ண போறாங்க. இப்போ அதை வந்து நீங்க இன்னொரு பேலட் யூனிட்டை கனெக்ட் பண்ணி அதை இயக்க முடியுமானா முடியும். இப்ப இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு நிலை. அப்ப வந்து இவங்க சொல்றது மாதிரி ஹேக் பண்ண முடியாது, மேனிபுலேட் பண்ண முடியாதுன்றதுக்கெல்லாம் வந்து இல்ல இது வந்து டெக்னிக்கலா இதை பண்ண முடியும் என்பதான ஒரு நிலை இருக்கிறது. நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது பேலட் யூனிட்ங்கிறதுல நாம அழுத்தக்கூடிய ஓட்டுவா இருந்தாலும் இந்த கண்ட்ரோல் யூனிட்டை முற்றிலுமே மாத்தி அமைக்கலாம், வேற பேலட் யூனிட்டோட அதை கனெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. ஆமா, இப்ப நாம வாக்குச்சாவடியில செலுத்துற மிஷின் எடுத்து வச்சிடறோம். சீல் பண்ணி கொண்டு போறோம் கவுண்டிங் போறதுக்கு முன்னாடி ஒரு 10 மிஷின்ல வந்து அதே மாதிரியான ஒரு இணைப்பை சொருகி நீங்க வேண்டும் என்ற இது வந்து பண்ணலாமான்னா பண்ண முடியும். இது ஒன்று. இரண்டாவது என்னன்னா குறிப்பா நான் அதுக்கு பிற்பாதிக்கு வரேன். இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் சிஸ்டம் வந்த பிறகு வாக்கு எண்ணிக்கை போன்ற விஷயங்கள்ல வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. இதெல்லாமும் வந்து மேனிபுலேஷனுக்கு மால் பிராக்டிசஸ்க்கு வந்து வழிவகுக்குது. இது ஒன்று. இது இப்ப என்ன ஆச்சுன்னா நீங்க வந்து நான் சொன்ன கேள்விக்கு வந்து நான் இந்த சின்னத்துக்கு தான் ஓட்டு போட்டேன், அதுக்கு தான் ஓட்டு விழுந்துதான்னு தெரியல அப்படின்றத வச்சுதான் வந்து சுப்பிரமணிய சாமி ஒரு வழக்கு போட்டாரு. உச்சநீதிமன்றத்தில் அதை கொடுத்ததனுடைய அடிப்படையில் தான் எலக்ட்ரானிக் இவிஎம் என்ன பண்ணாங்க, இதுல வந்து ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொன்ன இவங்க எலெக்ஷன் கமிஷனு ஒரு நிலைக்கு வராங்க. விவிபிஏடி ஓட்டர் வெரிஃபையபிள் பேப்பர் ஆடிட் ட்ரையல் என்கின்ற ஒரு மிஷினை வந்து வைக்கிறாங்க. இந்த மிஷினோட வேலை என்னன்னா நாம எந்த சின்னத்துல வாக்களிச்சோமோ அந்த சின்னத்துல வந்து ஒரு பேப்பர் வந்து உழுது. அப்ப ரெசிப்ட் மாதிரி கிடைக்கும். ரிசிப்ட் வருது. அது அதுலயே அப்படியே கலெக்ட் பண்ணுது. உள்ளவே ஒரு ட்ரேல கனெக்ட் ஆயிடுது. நம்ம கைக்கு வரல. கலெக்ட் ஆயிடுது. ரைட், ஓகே. ஆனா நடைமுறையில அது எந்த வகையிலயும் அதை வந்து பயன்படுத்துறதே கிடையாது. சும்மா ஒப்புக்கு வைக்கிறாங்களே தவிர நீங்க நியாயமாவே அது வந்து இருந்தா என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா குறைந்தபட்சம் ரொம்ப மினிமலா என்ன பண்ணணும், ஒரு அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சிலயோ இல்ல வந்து பார்லிமெண்ட் கான்ஸ்டிடியூன்சிலயோ ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான மிஷினை அங்க இருக்கக்கூடிய ஏஜென்ட்டுங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் லாஸ்ட் மினிட்ல எடுங்க, அந்த ஓட்டெல்லாம் எண்ணுங்க, குறைந்தபட்சம் எண்ணி பாருங்க. அதே மிஷினையும் டேலி பண்ணீங்கன்னா அதை நம்பலாம். இன்னைக்கு என்ன நடைமுறையில பண்றாங்கன்னா ஓட்டெல்லாம் எண்ணி முடிச்சுட்டு கடைசியா ஒப்புக்கு ஒரு 2 மிஷின் எடுத்து என்ற மாதிரி எண்ணி அந்த மிஷின்ல என்ன வாக்கு இருக்கோ அந்த எண்ணெய் அதே எண்ணெய் இப்போ மிஷின்ல வந்து அது கரஸ்பாண்டிங் மிஷின்ல வந்து ஒரு வேட்பாளருக்கு 750 ஓட்டு இருக்குன்னா 750 இருக்கான்னு என்றது கூட கிடையாது. அப்படியே கட்டி போட்டு 750 எழுதி போட்டு நீங்க கேட்க முடியும், இப்படிலாம் நடந்ததே, நீங்க எப்படி நியாயமான முடிவு வரும்னு சொல்றீங்க. அதுக்கு வந்துடுறேன் நான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கான்டெக்ட்ல. அப்போ இந்த ஓட்டர் வெரிஃபையபிள் பேப்பர் ஆடிட் ட்ரையல் வந்து இதோட நம்பகத்தன்மையை பாதுகாப்பதற்காக கொண்டு வரப்பட்டது. ஆனா அது பயன்படுத்தப்படவில்லைன்றது ஒன்று. இரண்டாவது என்ன சொல்லப்படுதுன்னா நீங்க இந்த மிஷின்லாம் தான் நம்ம எல்லாம் பாக்குறோம், செக் பண்றோம். ஒரு மாநிலத்திலிருந்து தேர்தல் முடிஞ்சு வந்த பிறகு அதுல மார்க் போல் போட்டு பாக்குறோம், எல்லாம் பாக்குறோம். இந்த விவிபிஏடிய யாருமே வந்து அதை வந்து அதோட நம்பகத்தன்மையை வந்து வெரிஃபை பண்றதுக்கான ஸ்கோப்பே கிடையாது டெக்னிக்கலா. இந்த மிஷின்லாம் செக் பண்ற விவிபிஏடி கனெக்ட் பண்றாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா விவிபிஏடில சாஃப்ட்வேரை மாத்த வேண்டாம், சாஃப்ட்வேர்ல ஒரு கரெக்ஷன் பண்ண முடியும்னு சொல்றாங்க. என்ன கரெக்ஷன் பண்ண முடியும்னா இவங்களுக்கு வந்து 10 நாள் முன்னாடி வந்துடுது, இந்த பேலட் ஷீட் வந்துடுது, எந்தெந்த சின்னம் எந்தெந்த வரிசையில இருக்குன்னு வந்துடுது.
அப்படி வரும்போது இப்ப நான் வந்து ஒரு வேட்பாளர் நிக்கிறேன், எனக்கு சாதகமா பண்ணோம், என்னோட பேர் வந்து 3வது இடத்துல இருக்குன்னா, அதுக்கான ஒரு சின்ன ஒரு கரெக்ஷனை போட்டு ப்ரோக்ராம்ல ஒரு மேனிபுலேஷன் பண்ணி எந்த சின்னத்துக்கு ஓட்டு போட்டாலும் கவுண்ட்ல, ஏன்னா அந்த ப்ரோக்ராம்ல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வரிசை எண்ணு, வேட்பாளருக்கான சின்னம், சின்னத்துக்கு பக்கத்துல கட்சி இவ்வளவுதான் இருக்கும். அதுக்கு பக்கத்துல ஏதோ ஒரு குறியீடை போட்டுட்டு 5வது ஓட்டு நீங்க யாருக்கு போட்டாலும் சரி, அது வந்து எனக்கு விழற மாதிரி மாத்தலாம். எவ்ரி 5th ஓட்டு ஒரு பர்టిక్యులர் ஆளுக்கு விழற மாதிரி. நாமினேஷன்ல பாருங்க, இப்போ ஒரு தொகுதியில வந்து வெற்றி தோல்வியை நிர்ணயிப்பது 5% வாக்குகள் தான். நெருக்கடியான தேர்தல்ல ரொம்ப அபரிதமான இது இருந்ததுன்னா இது கவுண்ட்ல வராது. இதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க வந்து வேட்பாளர்களுக்கு இடையே வந்து மார்ஜின் வந்து ஒரு 10% மேல போயிடுச்சுன்னா இந்த மேனிபுலேஷன்ஸ் வந்து ஒண்ணும் தாக்காது. அதனாலதான் நேர்மையான ரிசல்ட் எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா, மக்கள் பெருமளவு ஒரு பக்கம் ஓட்டு போட்டாங்கன்னா இந்த மேனிபுலேஷன்ஸ் வந்து கவுண்ட் ஆகாது. இப்ப பிஜேபிக்கு சாதகமான சூழல் எப்படி வருதுன்னா, இப்ப குஜராத்ல கூட கடந்த தேர்தல்ல நெருக்கமா இருந்தது. நெருக்கமா இருக்கும்போது நீங்க வந்து இந்த தொகுதிகள் நெருக்கமா இருக்கு, இங்க வந்து நம்ம மேனிபுலேட் பண்ணலாம்னு ஒரு கணக்கு வச்சாங்கன்னா அங்க மேனிபுலேஷன்ஸ் பண்றாங்க. அப்ப அந்த மேனிபுலேஷன்ஸ் பண்ணும்பொழுது என்ன ஆகுதுன்னா, நான் சொன்னது மாதிரி ஒரு 10% எல்லாம் கூட இல்ல, ஒரு 5% ஓட்டு வேணும்னா எவ்ரி 20th ஓட் இவங்களுக்கு விழணும், எவ்ரி 15th ஓட் இவங்களுக்கு விழணும்னு ஒரு மேனிபுலேஷன் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த ஸ்கோர் வந்து ஏறுது. இல்ல வந்து எவ்ரி 5th ஓட்ட 20% வருது. நீங்க மிஷின்ஸை குறைச்சிடலாம், நம்பர் ஆஃப் மிஷின்ஸை குறைச்சிக்கலாம். நீங்க பரவலா 300 மிஷின்ல வந்து நீங்க வந்து கை வைக்க வேண்டியதுல ஒரு 10 மிஷின்ல வந்து நீங்க கை வைக்கிறீங்க. 10 மிஷின்ல எவ்ரி 3rd ஓட்டு விடுற மாதிரி இருந்தா அந்த 10 மிஷின்ல வந்து கிட்டத்தட்ட வந்து 70% வந்து சாதகமா மாறுது. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண முடியும். இந்த விவிபிஐடி என்ன காரணத்துக்காக கொண்டு வரப்பட்டதோ அதை கடந்து இன்றைக்கு இந்த விவிபிஐடி வந்து மிக அதிக அளவுல பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதா வருது. ஒண்ணு எல்லாத்தோட முக்கியமா நம்ம வந்து என்ன சொல்றோம், ஓட்டிங் என்ன சொல்றோம், சீக்ரெட் பேலட்னு சொல்றோம். அதுக்கு காரணம் என்னன்னா, நான் போடுற ஓட்டு யாருக்கு போட்டேன்னு எனக்கு தான் தெரியும். நான் சொன்னாதான் தெரியும், இல்ல எனக்கு தான் தெரியும், வெளியில தெரியக்கூடாதுன்றோம். ரைட். ஆனா இன்னைக்கு சீக்ரெட் பேலட் நடக்கல இவிஎம்ல. ஏன் நடக்கல அப்படின்னா, கடந்த காலங்கள்ல வாக்குச்சீட்டு இருக்கும் பொழுது ஒரு தொகுதியில 300 பூத் இருக்குன்னா 300 பூத்துக்கான பொட்டியும் கொண்டு வந்து வாக்கு பொட்டியில ஒரு பொட்டியா ஓபன் பண்ணி கொட்டுவாங்க. கொட்டி அதை கலக்குவாங்க அந்த ஓட்டு சீட்டை. அதுக்கப்புறம் 50-50ஆவோ 100-100ஆவோ கட்டுவாங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, இப்ப நான் ஒரு தொகுதியில நிக்கிறேன்னா என் தொகுதியில இருக்கக்கூடிய மக்களுடைய வாக்குகள் ஒட்டுமொத்தமா எல்லாம் மிக்ஸ் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் கட்டி எண்றாங்க. அப்போ எந்த பகுதியில் எவ்வளவு வாக்குகள் விழுந்தது என்பது தெரியாது. இந்திய சமூக அமைப்புல குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள், குறிப்பிட்ட அடையாளங்களை கொண்டவர்கள் ஒரு சில குறிப்பிட்ட வசிப்பிடங்கள்ல வசிக்கிறாங்க. உதாரணத்துக்கு சிறுபான்மை மக்கள் ஒரு பகுதியில வசிக்கிறாங்க, ஒரு 400 பேர் 500 பேர் இருக்காங்கன்னா அந்த 400 பேர் 500 பேர் தனித்தனியா யார் யாருக்கு போட்டாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனா இவிஎம்ல ஒட்டுமொத்தமா இவங்க யாருக்கு போட்டாங்கன்னு தெரியும். இந்த அட்வான்டேஜ்ல பிஜேபி இன்னைக்கு வந்து ரூல் பண்றாங்க. அவங்க சொல்றாங்க இஸ்லாமியர்கள் வாக்களிக்கிறார்கள்னு. இஸ்லாமியர்களோ சிறுபான்மையினரோ அவர்கள் வந்து ஒடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில, அவங்க வந்து ஆதிக்க சக்திகளால் அடக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில நீங்க சிந்திச்சு பாருங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு தொகுதியில ஒரு குறிப்பிட்ட அளவு, ஒரு குறிப்பிட்ட பகுதியில ஒரு சிறுபான்மையின மக்களோ ஒரு ஒடுக்கப்பட்ட இன மக்களோ இருக்கின்ற பொழுது அவர் தங்களுக்கு எதிரானவர்களுக்கு வாக்களிச்சாங்கன்னா அவங்க ஐடென்டிஃபை ஆயிடுறாங்க. அவங்க ஐடென்டிஃபை ஆனாங்கன்னா அவங்க எப்படி பாதுகாப்பு எப்படி இருக்கும்? இதெல்லாம் இருக்கு இந்த இவிஎம்லன்றது ஒன்று. ரெண்டாவது, நான் சொன்ன மாதிரி முன்னாடிலாம் எப்படின்னா ரொம்ப டிரான்ஸ்பரண்டா நீங்க வந்து ஏஜென்ட்ஸ் டேபிள் கவுண்டிங் டேபிள் கிட்டே போய் நின்று பார்க்க முடியும். இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த இவிஎம் வந்த பிறகு என்னன்னா, இந்த ஜூல போட்டிருக்க கம்பி மாதிரி கம்பியை கட்டி அதுல வந்து எல்லாம் புடிச்சு தொங்கிட்டு இருக்கணும். யாரு? ஏஜென்ட்ஸ் எல்லாம். உள்ள ஆர்ஓ டேபிள்ல மட்டும் ஒரு ஏஜென்ட் போக முடியும், கேண்டிடேட் போக முடியும். அந்த டேபிள்ல இருக்கிறவரை அந்த மிஷினை வந்து இப்படி எடுத்து காட்டுவார். அப்படி காட்டும் போது இப்படி காமிச்சார வச்சிருவாரு. நீங்க சில நேரங்கள்ல இவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட அதிகாரி, இப்ப நீங்க பாத்தீங்க இப்ப என்ன நடந்திருக்கு, சண்டிகார்ல என்ன நடந்திருக்கு, சண்டிகார்ல வந்து நீங்க வந்து அப்பட்டமா வந்து விதிமீறல பண்றாங்க. இந்த மாதிரியான மால் பிராக்டிசஸ் எல்லாமே வந்து இதுல பண்ண முடியும். நீங்க மிஷின்ல வந்து நீங்க ஒன்ஸ் வந்து ஆர்ஓ டிக்ளேர் பண்ணிட்டாருன்னா, நீங்க இன்னைக்கும் எத்தனை தேர்தல் வழக்குகள் பெண்டிங் இருக்கு? 10 வருஷமா 15 வருஷமா இருக்கு. 5 வருஷமா கடந்த நம்ம சட்டமன்ற சபாநாயகரா இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மாண்புமிகு அப்பா அவருடைய தேர்தல் முடிவு என்னாச்சு போன மாட்டி? வெற்றி பெற்றவருடைய நிலை என்ன? அப்ப இந்த மாதிரியான விஷயங்களும் இந்த இவிஎம்ல இருக்குன்னும் பொழுது இதையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக தான் வந்து நம்ம வந்து பேலட் ஷீட்டை கேட்கிறோம். இதுல வந்து எந்த விதமான நம்பகத்தன்மை மறுபடியும் இதை வந்து டேம்பர் பண்ண முடியாது, இது நீங்க வந்து இது ஹேக் பண்ண முடியாதுன்னா, ஆனா மேனிபுலேஷன்ஸ் வந்து டெஃபினட்டா பாசிபிள். இப்போ இன்னொரு விஷயமும் நீங்க கேட்டீங்க, நீங்களாம் வந்து இது அப்ஜெக்ட் பண்றீங்க, ஆனா நீங்களாம் எப்படி தேர்தலில் வெற்றி பெற்றீங்கன்னு கேட்டேன். நான் தான் சொன்னேன், இந்த மேனிபுலேஷன்ஸ் தடுக்கிறதுக்கான மேண்டேட்டரி திங்ஸ் இருக்கு.
ஆனா அந்த மேண்டேஷன்ஸை எவ்வளவு பேர் எந்தெந்த பகுதிகளை கடைபிடிக்கிறாங்கன்றதுதான் கொஸ்டின். இப்ப இங்க கூட வந்து நம்ம வந்து நீங்க நான் சொன்னேன் இந்த கண்ட்ரோல் யூனிட் பேலட் யூனிட் தனியா பிரிச்சிடுறோம் கண்ட்ரோல் யூனிட். அப்போ அது எப்படி வந்து தடுக்கிறதுன்றதுக்கான வாய்ப்புகளும் கொடுக்குறாங்க எலெக்ஷன் கமிஷன். ஆனா அதை வந்து யார் யாரு எந்தெந்த பகுதிகளில் எந்தெந்த மாநிலங்களை கடைபிடிக்கிறாங்கன்னு தெரியல. அது எவ்வளவு பேருக்கு தெரியும்னு தெரியல. இங்கே குறிப்பா தமிழ்நாட்டில் நாம என்ன பண்ணோம்னா கடந்த தேர்தலில் அந்த முதல்ல வர அந்த யூனிட் இருக்கு இல்லையா, அந்த கண்ட்ரோல் யூனிட் இருக்கு, அந்த பிங்க் பேப்பர் சீல்னு ஒன்று வைக்கணும். அந்த பிங்க் பேப்பர் சீல் ஃபர்ஸ்ட் வந்து மிஷினை செக் பண்ண உடனே எலெக்ஷன் ப்ராசஸ்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 20-25 நாள் முன்னாடி, அதாவது நோட்டிபிகேஷன் வரதுக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த காலகட்டத்தில் பிங்க் பேப்பர் சீல் வைக்கிறோம். அந்த பிங்க் பேப்பர் சீல்ல யார் செக் பண்ணாங்களோ அவங்க கையெழுத்து இருக்கும். இங்க என்ன செஞ்சோம்னா நம்ம கூட்டணியில குறிப்பா திராவிட முன்னேற்ற கழக வழக்கறிஞர்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு தொகுதிக்கு ஒரு 30 பேர் போயிட்டாங்க. 300 பொட்டி இருக்குன்னா ஒரு வழக்கறிஞர் 10 பொட்டியை செக் பண்ணாரு. இந்த 10 பேப்பர்ல அந்த வழக்கறிஞர் கையெழுத்து போட்டாரு. சோ ஒரு தொகுதியில வந்து நீங்க வந்து 30 வழக்கறிஞர்கள் கையெழுத்து போட்டாங்கன்னா 30 பேரோட கையெழுத்தையும் என்ன பண்ணிட்டாங்கன்னா எங்க கிட்ட கொடுத்துட்டாங்க. நாங்க கவுண்டிங் போது எனி ஒன் ஆஃப் தி சிக்னேச்சர் வில் பி பிரசன்ட் இன் தட் மிஷின். இந்த 30 கையெழுத்துல ஒண்ணு இருக்கும். அது இருந்தாதான் என்ன விட்டோம். அப்ப என்னன்னா நாம அலர்ட்டா இருக்கோம் அப்படின்னும் போது மேனிபுலேஷன் பண்றவனுக்கு ஒரு பயம் வருது. அந்த அத்தாரிட்டிக்கு ஒரு பயம் வருது. இவங்க அலர்ட்டா இருக்காங்க, இதெல்லாம் இருக்காங்க. இதெல்லாம் வடநாட்டுல குறிப்பா வட மாநிலங்கள்ல இதெல்லாம் பண்றதுக்கான வாய்ப்பு இல்ல. இதெல்லாம் ஒரு காரணம். இதனால்தான் நாங்க வந்து இந்த தேர்தல் முடிவுகளை வந்து நாங்க அக்செப்ட் பண்ணக்கூடிய வேலையில இதுல இருக்கக்கூடிய ஃபிளாஸ வந்து சொல்லிட்டு இருக்கோம். சீசரின் மனைவி சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவளா இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு எலெக்ஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து ஃப்ரீ ஃபேர் அண்ட் அன்பயஸ்டா இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு அவசியம் இருக்கு. அதனாலதான் பழைய முறைக்கு நம்ம போனோம், பேப்பர் பேலட் முறைக்கு நம்ம போனோம் அப்படின்னு நீங்க வந்து சொல்றீங்க. அது இந்த காலகட்டத்துல பாசிபிள் நினைக்கிறீங்களா? 140 கோடி மக்கள் தொகை ஆயிடுச்சு. இந்த பழைய முறைக்கு போவது அப்படிங்கறதுல வந்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு? அவ்வளவு ஓட்டுகளை வந்து மேனுவலா எண்ண முடியுமா? இந்த பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் எல்லாம் இருக்கக்கூடிய காலகட்டத்துல இது சாத்தியமா, அவசியமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல. நீங்க திருப்பி பழைய முறைக்கு போக முடியுமா அப்படின்லாம் கேக்குறீங்க. என்னங்க அவசரம்? நீங்க வேணா வாக்குப்பதிவு, நான் வந்து முழுக்க பேலட் ஷீட் தான் ஆதரிக்கிறேன். இந்த வர்ஸ்ட் கேஸ் என்ன பண்ணுங்க, உங்களுக்கு எலெக்ஷன் ப்ராசஸ் வந்து நீங்க வந்து பேப்பரை மடிச்சு போடுறது கிட்டதெல்லாம் கஷ்டமா இருந்ததுன்னா, நான் பாக்குறேன்ல என் கண்ணால என் சின்னத்துக்கு தான் விழுந்ததுன்னு, அந்த பேப்பர் எடுத்து எண்ணிட்டு போங்க. என்றது ஒரு 2 நாள் ஆயிடு. 15 நாள் நீங்க கேப் விடலையா தேர்தலுக்கு? பொட்டியெல்லாம் எடுத்துன்னு வந்து 1 மாசம் காக்க வச்சுட்டு 2 மாசம் காக்க வச்சு தேர்தல் முடிவு சொல்றீங்களா? நீங்க இப்ப என்ன இவிஎம் வந்துட்ட பிறகு என்ன உடனே தேர்தல் ரிசல்ட் அறிவிக்கிறீங்களா? முன்னாடி வாக்குச்சீட்டு இருந்த பொழுதாவது 2 நாள் 3 நாள் எண்ணி நமக்கு ரிசல்ட் தெரிஞ்சது. நீங்க என்னைக்கு ரிசல்ட் வருது? என்ன அவசரம் உங்களுக்கு? சரி, ஒருவேளை நீங்க வந்து சொல்றீங்க மக்களுக்கு வந்து ரொம்ப நேரம் வாக்குச்சீட்டு முறை இருந்ததுன்னா மடிச்சு எல்லாம் போடுறதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்றீங்க. பூத் நம்பர் ஆஃப் பூத் இன்க்ரீஸ் பண்ணுங்க. எலெக்ஷன் ப்ராசஸ் ஒரு நாள் தானே. எலெக்ஷன் கமிஷனுக்கு பர்மனன்ட் ஸ்டாஃப் இல்ல, இது மொத்தமா மற்ற ஸ்டாஃபை தானே யூஸ் பண்ண போறீங்க. இன்னும் மற்ற ஸ்டாஃப்களை யூஸ் பண்ணி நீங்க பண்ணிட்டு போங்க. எங்கெங்க வந்து நீங்க வந்து நீங்க அபார்ட் ஃப்ரம் கவர்மெண்ட் ஸ்டாஃப் வந்து நீங்க வாலண்டியர்ஸ் பண்ண முடியுமா அங்க வாலண்டியர்ஸ் பண்ணிட்டு முக்கியமான இடங்கள்ல அவங்களை வச்சு பண்ணுங்க. ஏன் பண்ண முடியாது? வாக்குச்சீட்டே வேணும்னாலும் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கேஸ் நீங்க என்ன பண்ணணும்னா குறைந்தபட்சம் இந்த விவிபிஐடியில விடுற அந்த சின்னங்களை, ஏன்னா என்ன சொல்றாங்கன்னா விவிபிஐடி நான் சொன்ன மாதிரி நமக்கு காட்டுறது ஒண்ணு, அதுக்கு பிறகு அந்த சிக்னலை வந்து வேற சிக்னலா மாத்தி நமக்கு வந்து ஒரு சின்னத்துக்கான சிக்னல் காமிச்சிட்டு வேற சிக்னல் அது கொடுக்கலாம் அப்படின்னு. ஸோ அட் எனி காஸ்ட் வந்து விவிபிஐடில நம்ம கண்ணில் தெரியுற சிம்பிளை வந்து மாற்ற முடியாதுன்றது ஒரு சயின்ஸ். அதை எண்ணிட்டு போங்க. எதுக்கு ஒப்புக்கு 2 மிஷின்ல சும்மா எண்ணி ஆமா செக் பண்ணோன்ட்டு எல்லாம் சொல்றீங்க? விவிபிஐடில விடுற சீட்டை எண்ணிட்டு போங்க. நிக்கிறவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. சீக்கிரம் வாக்களிச்சுட்டு போறாங்க. இது ஒரு ஆப்ஷன் தான். ஆனா என்னோட முழுமையான கோரிக்கையில வந்து நிறைவான கோரிக்கை என்ன, வாக்குச்சீட்டு தான். நீங்க அப்பெல்லாம் வந்து நமக்கு வந்து முறைகேடுகள் நடந்ததானா? நடந்தது. நீங்க பூத் கேப்சரிங் இருந்தது. நீங்க வந்து ஆனா அதெல்லாம் வெளிப்படையா நமக்கு தெரிஞ்சது. இங்க தப்பு நடக்குதுன்னு தெரியுது. இது பெரிய மோசடி இல்லையா? எனக்கு தெரியவே இல்லையே. நான் இந்த சிஸ்டம்ல நம்பிக்கை வச்சு நான் வந்து ஒரு எளியவன் வந்து போய் ஓட்டு போடுறேன். நான் போட்ட கட்சிக்கு தான் அந்த ஓட்டு போச்சுன்னு. ஆனா அது போலியே. ஆனா நீங்க அங்க வந்து நான் ஓட்டு போட்டது வந்து என் ஓட்டு பெட்டியை உடைச்சிட்டாங்க, இல்ல அந்த பூத்துல வந்து இது பண்றாங்கன்றது எனக்கு அட்லீஸ்ட் தெரியுது. தெரிஞ்சுன்னா அதுக்கேத்த மாதிரி நான் சோசியலா வந்து என்னுடைய இது எதிர்வினையை வந்து ஆற்றுவேன். இங்க நான் வந்து பாதிக்கப்படுறேன், வஞ்சிக்கப்படுறேன், மோசடி செய்யப்படுறேன். அதை தெரிஞ்சுக்கவே வாய்ப்பு இல்லாம நான் வந்து அப்படியே இருக்கேன். இதுதான் மிகப்பெரிய ஜனநாயக மோசடி.
இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா, இவ்ளோ மேனிபுலேஷன்ஸ் நடக்குது. ஈஸியா மேனிபுலேட் பண்ணி ஒரு எலக்ஷன ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற பாசிபிலிட்டீஸ் வந்து இன்னைக்கு அரசியல் கட்சிகள் கையில இருக்கும் பொழுது, மற்றொரு பக்கம் பணம் வந்து ஒரு பெரிய ஒரு பிரதானமான ஒரு கதாபாத்திரங்களா எலக்ஷன்ல மாறுற ஒரு சூழ்நிலையை நம்ம பாக்குறோம்ல. ஆ வாக்குறுதிகள்லாம் குடுக்குறாங்க. மக்கள அட்ராக்ட் பண்றதுக்கான வாக்குறுதிகள் குடுக்குறாங்க. பணம் வந்து பரிமாறப்படுது. அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள்லாம் வந்து தொடர்ந்து வருது அப்படிங்கிறத நாம பாக்குறோம். இத எப்படி நாம ஏத்துக்கிறது? அப்ப நீங்க வந்து எங்கேயோ ஒரு இடத்துல இந்த வோட்டரும் வந்து காம்ப்ரமைஸ் ஆறாங்க அப்படின்னு தானே பொருள். இது இது 2 விதமா பார்க்கலாம். ஒண்ணு என்னன்னா, நீங்க பணம் கொடுக்கப்படுகிறது அப்படின்றதெல்லாம் இருக்கு அப்படின்னா, இருக்கு. அதுல ஒண்ணும் ஒண்ணும் பூசி முழுகுற வேலைலாம் கிடையாது. வாக்குகளுக்கு பணம் கொடுக்கப்படுகிறதெல்லாம் இந்தியா முழுவதும் அந்த நடைமுறையில வந்து சில பேர் வந்து ஈடுபடுறாங்கன்றதுல வந்து ஒண்ணும் ஒளிவு மறைவே இல்ல. ஒண்ணு வாக்குறுதிகளை பொறுத்தவரை நீங்க வந்து இயல்பு தான். நாம என்ன செய்ய போறோம்ன்னு சொல்லணும்ல மக்களுக்கு. ம். அதுதானே அப்பதானே அத நம்பி தானே அவன் வந்து வாக்களிக்கிறான். நான் வந்து ஒரு தொடர்ச்சியா வந்து சமூக தளத்துல வந்து பணியாற்றுறேன். எனக்கு ஓட்டு போடணும்னு நெனைக்கிறாங்க. சரி, இவங்க வந்து ஜென்யூனான ஆளா இருக்காங்க. ஜென்யூனான ஐடியாலஜி இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு ஓட்டு போடணும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க? அப்டின்னுவாங்க. அதனால வாக்குறுதிகள் என்பது வேற. நீங்க இந்த பணம் ஆனா நான் வந்து உறுதியா ஒண்ணு நம்புறேன். மக்களை வந்து நீங்க வந்து பணம் குடுத்து வாங்கிட்டோம், போனோம்லாம் நெனைக்கிறதெல்லாம் வந்து மிக மிக தவறான ஒண்ணு. ஏன்னா மக்களுடைய சிந்தனையும் வந்து நீங்க சிந்திச்சு பார்க்கணும். அவங்க வந்து என்ன மைண்ட் செட்ல வந்து ஒருத்தன் குடுக்குறான் அப்டின்னா, அவன் எதற்காக குடுக்குறான், எப்படி குடுக்குறான்றதையும் அந்த ஜனங்களுக்கு வந்து தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க அ நீங்க அப்படிதான் வந்து நீங்க வந்து முழுக்க முழுக்க பணத்தின் அடிப்படையில மக்கள் ஓட்டு போடுறாங்கன்னா, நீங்க நாங்கலாம் சட்டமன்ற உறுப்பினரா உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. அந்தந்த தொகுதியில வந்து அந்தந்த பகுதியில இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்காரரா இருக்கவன் அப்பனா எல்லா நீங்க வந்து கார்ப்பரேட்டா இருக்கிறவன் நேரடியா வராம ஒரு அரசாங்கத்தை இயக்கக்கூடிய இடத்துல இருக்கிறவன் கார்ப்பரேட்டா அவன் கம்பெனில இருக்கிற இவன ஏதாவது ஒரு இடத்துல நிக்க வச்சுட்டு பணத்தை கொடுத்துட்டு ஜெயிச்சுட்டு போலாம். நீங்க நீங்க வந்து அதற்கான வாய்ப்பு இல்ல. மக்கள் வந்து அந்த மாதிரி பணத்திற்காக வாக்களிக்கிறார் என்பதை ஒருபொழுதும் நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். அது நீங்க வந்து ஒரு பெனிஃபிட்டா இவங்க குடுக்குறாங்கன்னும் போது நீங்க வந்து அத வந்து வாங்குறாங்க, போறாங்கன்றது அந்தந்த சூழல். ஆனா அவர்கள் மிக தெளிவானவர்கள். அது அது வந்த வழியையும் பார்த்துட்டு ஓட்டு போடுறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் நானு. என்ன பொறுத்தவரைக்கும் அது வந்து பணம் தான் தீர்மானிக்கிறது தேர்தல் முடிவுகளா? அப்படின்னு கேட்டா இல்லைன்னு சொல்வேன். ஆனா பணம் ஒரு ஃபேக்டரான்னு கேட்டா இட் இஸ் ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ். பட் இட் இஸ் நெவர் தி சிங்கிள் ஃபேக்டர். அது ஒரு ஆ. இன்ஃப்ளூயன்சிங் ஃபேக்டர். அது அது ஒரு சில ஒரு கணிசமான அளவில் இருக்கக்கூடியவர்கள் அதற்கு வந்து ஈல்ட் ஆகி போடலாம். ஆனா தட் இஸ் நாட் த ஒன்லி ஃபேக்டர். அதுதான் இன்னைக்கும் ஜனநாயகம் கொஞ்சமாவது உயிர்ப்போட இருக்கு. எங்கள மாதிரியான ஆட்கள்லாம் வந்து சட்டமன்றத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எலக்ட்ரானிக் வோட்டிங் மெஷின்ஸ எப்படியெல்லாம் மேனிபுலேட் பண்றாங்க அப்படிங்கிற விஷயங்கள வந்து இன்னைக்கு ரொம்ப எளிமையா எல்லாருக்கும் புரியற வகையில வந்து சொல்லியிருக்கிறீங்க. ஒரு பக்கம் ஒன்றிய பாஜக அரசு கையில வந்து இன்னைக்கு வந்து பணபலம் இருக்கு, படைபலம் எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸையும் கேப்சர் பண்ணி வச்சிருக்கிறாங்க. வரக்கூடிய 2024 தேர்தல்ல வந்து எதிர் அணிகள் அப்போசிஷன் இந்தியா அலையன்ஸ் வெற்றி பெறணும்னா, அதுக்கு முக்கியமா தேவை மக்களுடைய சப்போர்ட். பெருவாரியான வாக்குகள் வந்து இந்தியா அலையன்ஸ்க்கு வரும்பொழுது தான் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை வந்து எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கீங்க. அதான் அதுல வந்து இப்ப என்னன்னா, நாம இங்க தமிழ்நாட்டுல கடைபிடிச்ச மாரி தேர்தல் நடைமுறைகளை வடநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு, மற்ற மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய நம்முடைய இந்தியா கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு, இந்தியா கூட்டணியில இருக்கக்கூடிய தோழர்களுக்கு வந்து தேர்தல் பணி ஆற்றக்கூடியவர்களுக்கு வந்து சொல்லி கொண்டு போக வேண்டிய நிலையில இருக்கும். ஏன்னா நான் சொன்ன மாரி மேனிபுலேஷன்ஸ இன்னைக்கு இம்மீடியட்டா இதுக்கான மாற்றம் வருமா தெரியல. ஆனா அந்த மேனிபுலேஷன்ஸ தடுக்கிறதுக்கான வழிகள் இருக்குன்னும் பொழுது, அத வந்து நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட்டா நடைமுறைப்படுத்தணுமோ, அந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்தணும். குறைந்தபட்சம் இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்துல அந்த விவிபிஏடில விடுற சீட்டையாவது நீங்க எண்ணுங்க. இன்னும் கூட குறைந்தபட்சம் நான் சொல்றேனே, ஒரு தொகுதியில ஒரு 10% பெட்டியாவது கண்ட்ரோல் யூனிட்லயும் இதையும் இருக்கிறத நம்ம விவி விவிபிஏ இருக்கிறதையும் மேட்ச் ஆகுதான்னு பார்த்துட்டு அது மேட்ச் ஆனா தான் அங்க மீதி எண்ணணும். அப்படின்னு ஒரு நிலை வந்ததுன்னா, நீங்க கண்டிப்பா எலக்டோரல் பணியில இருக்கக்கூடிய அபிஷியல்ஸ் எல்லாமே கண்ணும் கருத்துமா விவிபேட்டை பத்தி கவலைப்படுறாங்க. நீ விவிபேட்டை பத்தி கவலையே படுறதே கிடையாது. விவிபேட்டை பத்தி கவலைப்படுறதே கிடையாது எலக்டோரல் ஆபீசர்ஸ். இதுதான் இருக்கிற பல நிலைமை. பல விஷயங்கள இன்னைக்கு வந்து எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. தேங்க் யூ வெரி மச்.